வித்யா சொல்லரும் இன்னைக்கு நம்ம டீ டைம் நியூஸ்ல ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன். சோகமான சம்பவமா? என்ன ஆச்சு அருண்? ஆமாம், அதாவது யூடியூப் பார்த்து சமைக்க கற்றுப்பாங்க, அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் அந்த மாதிரியான கலைகள்லாம் கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உடற்பயிற்சி, இப்படி பல விஷயங்கள் கற்றுக்கலாம். ஆனால் இங்கே யூடியூப் பார்த்து ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க. அதை பார்த்ததால அந்த கர்ப்பிணி பெண்ணோட உயிரே பறிபோயிருக்கு. என்ன அருண் சொல்ற? இது எங்க நடந்துச்சு? திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் தலவாய்ப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் கார்த்தி. இவரோட மனைவி வந்து சசிகலா. இவங்களுக்கு வந்து 32 வயதாகுது. இவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதா சொல்லப்படுது. இவங்களுக்கு வந்து 6 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. இதில் கார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை பின்னணியாக கொண்டதால் அவருக்கு இயற்கை முறையில் வாழறதுக்கு அதிக அளவில் அவருக்கு நாட்டம் அதிகம். இயற்கை சார்ந்த வாழ்வியலை தான் அவர் அதிகமாக விரும்பி இருக்காரு. 2020 வருஷத்தில் வந்து எல்லாருக்கும் கொரோனா தடுப்பூசி போட்டாங்க இல்லையா? அந்த தடுப்பூசியை வந்து அவங்க குடும்பத்தில் எல்லாரும் போட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து சசிகலா வந்து முறையாக கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறைய இந்த ஆஸ்துமா பிரச்சனை, அதுக்கப்புறம் தோலில் சில பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. பல்வலி போன்ற நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே தடுப்பூசி தான் காரணம்னு சொல்லிட்டு கார்த்தி நம்பினதால அவர் வந்து இயற்கை சார்ந்த வாழ்வியலை தான் அதிகமாக வந்து நாட்டம் கொடுத்துருக்காரு. மெடிசன், அதாவது இங்கிலீஷ் மெடிசன், அதை தேடி போகவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. இந்த நிலையில தான் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களோட மனைவி சசிகலா வந்து 2வது முறையாக கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, டோட்டலாக இங்கிலீஷ் மெடிசனே வேணாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்ல, மருந்து மாத்திரலாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை முறையிலேயே நம்ம குழந்தையை பெற்றெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களோட குடும்பமே சேர்ந்து சசிகலாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வழி இல்லாமல் சசிகலாவும் அங்கே இருந்திருக்காங்க. கடந்த 10 மாதங்களாகவே எந்த விதமான டேப்லெட்டோ மருந்தோ எதுவுமே எடுத்துக்கல. இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. கடந்த 24ஆம் தேதி வந்து சசிகலாவுக்கு அந்த வலி வந்திருக்கு, குழந்தை பெற்று. ஆமாம், பிரசவ வலி வந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூடியூப் பார்த்து அவங்களுக்கு வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கான அந்த பிரசவத்தை வந்து இவங்களே முயற்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து வலி அதிகமாக இருந்திருக்கு. இந்த நிலையில தான் வந்து குழந்தையும் பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தொப்புள் கொடி எப்படி கட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சசிகலாவுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து மயங்கிட்டாங்க, சுயநினைவு இல்லாமல் மயங்கிட்டாங்க. இதை பார்த்த உடனே அவங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியல. ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க, பயந்து போயிட்டாங்க. அச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற பெருந்துறை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் கோவை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சசிகலாவை கோவை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் தீவிரமாக அவங்களுக்கு சிகிச்சை நடக்குது. அந்த சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட 4 நாட்களாக சிகிச்சை நடக்குது. அதில் அவங்களோட கர்ப்பப்பையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 30 யூனிட் ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சிகிச்சை எல்லாமே தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் சசிகலா வந்து இறந்து போயிடுறாங்க. சரி, இதுக்கு காரணமா இருந்த கார்த்திக் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்க. அதாவது இந்த விஷயம் ரொம்பவே வைரல் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் எல்லாமே கார்த்திக்கோட வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப் பார்த்து பிரசவம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ்லாம் நிறைய கிடைக்கிது. அங்கே நிறைய தகவல்கள்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இது குறித்து புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரின் பேரில் போலீஸார் வந்து 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து, அதாவது கொலையல்லாத மரணம் அப்படின்ற அது கீழே வழக்கு பதிவு செய்து கார்த்திகை வந்து இப்போ விசாரிச்சுட்டு வராங்க. இதோட தொடர்ச்சியில் தான் அவர் மேலே என்னென்னலாம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அவங்களும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் வந்து அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஆமாம், இப்போ அதனால் உயிரே போயிருக்கு இல்லையா? அதாவது யூடியூப் பார்த்து சமைக்க கற்றுக்கோங்க, ஓட கற்றுக்கோங்க, ஆட கற்றுக்கோங்க, நீங்கள் வந்து என்ன கலைகள் வேணால் கற்றுக்கோங்க, சரிங்களா? ஆனால் இந்த மாதிரியான விபரீத முடிவை தயவு செய்து எடுக்காதீங்க. அது ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யா குமார். நான் உங்கள் அருண் பாண்டியன்.